வந்து பண்ணானுங்க போடு அனுப்பிச்சு விட்றேன். அப்புறம் நாளைக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் குத்துறவங்க எடுக்க விட மாட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கூட காத்துட்டு இருப்போம். இன்னொரு அண்ணா வறுக்க குழம்புக்கு எல்லாமே குழம்பு போடுங்க. கொழுப்பு மீன் எல்லா மீன்லயும் வந்து ஏன் வயிறு பீஸ் குழம்பு போடணுமா? அங்க கொழுப்பு அதிகமா இருக்கும். புரியல? ஓகே ஓகே. அப்படியா? 6 கிலோ மேல வரும். தலையே உங்களுக்கு 2 கிலோ இருக்கும். 4 கிலோ டாலரமா வரும். ஆனா மீன் ஒரு 4000 ரூபாய் இருப்பீங்களா? மீன் சூப்பர் மீன். பாறையே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பாறை, புள்ளி பாறை. மீன் அருமையா இருக்கும். ஓகே சூப்பர். குறுக்க போடவா? இல்ல நான் போட்டு வர குறுக்க போடுறேன். போடு போடு. மீன் போடுவா வறுக்கிறதுக்கு தலையும் வயிறு பீஸு குழம்புக்கு இது 2 ஃப்ரை நல்லா இருக்கும். அவர் தெரியுதுன்னா அவருக்கு சும்மா ஏதாவது ஒன்று கேட்டாங்க. நீ அவங்க நாங்கள் தான் சார் அவர்கிட்ட ஃபோனை விடுங்க ஒரு நிமிஷம். ஒரு வீட்டில் ஒன்று கேட்டால் ஒழுங்காக சொல்லணும். சிம்பிள் வட்டிக்கிட்டு போகலாம். ஓகே நீங்க மாங்காடு இது பண்ணா செலவனா மீன் ஐஸ் போடுறதுல 3 மணி நேரமா ஐஸ் ஆகல. போன உடனே செய்துல போறேன். போன செய்வாங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஸ் போட்டா மீன் வேற மாதிரி ஆயிடும். இல்ல 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னா இங்கே இன்ஃபார்ம் பண்றீங்க. மசாலா ரெடி பண்ணிடுவாங்க. அப்படியே கழுவிட்டு மசாலா போட்டு ஊற வச்சுன்னா மணி 2 மணிக்கு செய்யலாம். ஒன்றாவது மாங்காடு ஓகே ஓவர். ये बरना दे सर
வேலையாகாது. தலை இல்லைண்ணா. குழம்புக்கா பேட்மேன் இல்லைண்ணா இது என்னடா பேட்மேன் 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 ஃபிஷ்ல இது எதனால இந்த ஃபிஷ்க்கு இது பேர் வந்தது? அதான் தெரியல. அது எப்படி தெரியலன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்ல வந்து செம்மந்த் இருக்க சொல்லுவாங்க. முதல் ஸ்டார்டிங் அப்புறம் போட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த மண்ணில் இருக்கிற ரெண்டு கொம்பு தான். பேர் வைக்கிறாங்கன்னா லாஜிக்கோடு தான் பேர் வைப்பாங்க அவங்க. வாங்கிட்ட என்னப்பா? சுத்தம் பண்ணுங்க. மீன் வெட்டுற மாதிரி வெட்டிடுவான். அந்த தலையை அவ்வளோ க்ளீன் பண்ண வேண்டியிருக்குல்ல. நம்பர் இருக்கா? அவரை மாதிரி